ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் இந்த உலகத்தை படைத்து அதிலே பல்லாயிரக்கணக்கான உயிர் ஜீவிகளை படைத்து அந்த உயிர் ஜீவிகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹுக்கே என்றென்றும் உரித்தானது. சலாமும் சலவாத்தும் மடமையனும் இருளே வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமுதாயத்துக்கு நேர்வழியனும் ஒளிவிளக்கின் பக்கம் வழிகாட்ட வந்த நபிமார்களினதும் ரசூல்மாரினதும் முற்றுப்புள்ளியான அனைத்து முஸ்லீம்கள் அனைத்து படைப்பினங்களிலும் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் மதிப்புக்குரிய கருணைக்குரிய அன்னாரின் தோழர்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்த உலமாக்கள், முஹத்திசூன்கள், ஃபுக்கஹாக்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு புனிதமிக்க ஒரு மாதத்தை தந்து அந்த மாதத்திலிருந்து நாங்கள் வெளியாகி ஒரு 3-4 தினங்களாகி இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா அந்த ரமலான் என்ற அந்த மாதத்தை அதில் ஏன் அல்லாஹு தாலா நமக்காக நோன்பை கடமையாக்கினான் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதை நாங்கள் நிறைய இடத்தில் படித்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதை போல் எங்களுடைய உள்ளங்கள் மாறியிருக்கின்றதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான்: குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னே உள்ள சமுதாயத்துக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நீங்கள் இறை விசுவாசிகளாக தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்காக நோன்பை கடமையாக்கினேன் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹு தாலா நோன்பை ஏன் கடமையாக்கினோம் என்று சொல்லும் பொழுது தக்குவாவை, இறையச்சத்தை தான் குறிப்பிடுகின்றான். இந்த இறையச்சத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தக்குவாவுக்கு இறையச்சம் என்று தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தாலும் இந்த தக்குவா என்ற அரபு பதத்துக்கு ஆழமான அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தக்குவா ஹாஹுனா என்று அவருடைய உள்ளத்தை காட்டி 3 முறை அவர்கள் சொன்னார்கள். தக்குவா என்பது, இறையச்சம் என்பது அந்த உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். உள்ளத்தில் இருந்து வரக்கூடியதுதான் இறையச்சம். நாவினாலோ வாயினாலோ மட்டும் தக்குவாதாரிகள், நான் ஒரு தக்குவாதாரி, நான் ஒரு முஃமின் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தப்ப முடியாது. தக்குவா என்பது உள்ளம் சார்ந்தது. எங்களுடைய உள்ளங்களை பற்றி நாம் தான் அறிவோம். என்னுடைய உள்ளம் எனக்கு தெரியும், உங்களுடைய உள்ளம் உங்களுக்குத்தான் தெரியும். எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் தெரிந்தவன் ரப்புல் ஆலமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரத்து ஷம்ஸிலே 10 முறைகள் சத்தியம் செய்துவிட்டு அதில் அடுத்ததாக சொல்கின்றான்: கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள தூய்மை பெற்றாரோ அவர் தான் வெற்றிய பெற்றவர்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை ஒழுங்குவர சீர்படுத்தவில்லையோ அவர் தோல்வியடைந்து விட்டார் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
அல்லாஹு தாலா உண்மையிலே இந்த ரமலான் மாதத்தை தந்தது எங்களை இறையச்ச வாதிகளாக மாற்றுவதற்காக. உண்மையிலே எங்களுடைய நிறைய சகோதரர்கள் உண்மையிலே ரமலான் மாதத்தில் உண்மையிலே சிறந்தவர்களாக நல்லவர்களாக நிறைய பேர் இருந்தார்கள், ஓர் சிலரை தவிர. ஓர் சிலர் ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் அவர்கள் ஏதோ ஒரு விளையாட்டுக்குரிய மாதம் என்று கற்பனையில் கருதி கொண்டு அந்த இரவுகளில் வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் 20 வருடங்கள் என்று 30 வருடங்கள் என்று 40 60 70 வருடங்கள் என்று ஒவ்வொரு முறையும் ரமலானை கழித்து விட்டோம். மீண்டும் வருகின்ற அந்த வருடம் நாங்கள் மீண்டும் ரமலானை அடைவோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அவ்வாறு சிந்தித்தால் உண்மையிலே அந்த ரமலானை அல்லாஹு தாலா அந்த ரமலான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கியதுடைய பிரயோசத்தை நாங்கள் கண்டே தீருவோம். அதை நாங்கள் யோசிக்காமல் இருப்பதனால் தான் இந்த ரமலானுடைய மாதத்தை வீண் விளையாட்டுகளில் கழித்தோம். ஏதோ நோன்பை சஹர் டைமுக்காக வீட்டுக்கு செல்வார்கள், சஹர் செய்துவிட்டு அவ்வாறே உறங்குவார்கள், லுகருக்கு பின்னால் தான் எழும்புவார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த நோன்புடைய பிரதிபலன் என்ன? குர்ஆனை தொட்டி பார்ப்பதும் கிடையாது. ஏதோ நோன்பை பிடித்துவிட்டு மீண்டும் மாலை நேரமாகி கடைசி நேரத்துக்கு வீட்டுக்கு வருவார்கள். ஏதோ நோன்பை துறக்க சொல்லிருக்கின்ற ஒரு கடமைப்பாட்டுக்காக நோன்பை திறந்துவிட்டு மீண்டும் கியாமுல் லைல் என்ற அந்த வணக்கத்தில் ஈடுபடாமல் மீண்டும் விளையாட்டுக்காக செல்கின்றார்கள் ஒரு சமுதாயம். இன்னும் ஒரு சிலர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், உண்மையிலே இந்த ரமலான் மாதத்தை ஒழுங்கான முறையில் கழித்தவர்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோமா? அந்த தக்குவாதாரிகள் உள்ள கூட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோமா? என்னுடைய ரமலானை நான் எவ்வாறு கழித்தேன், நான் நோன்பு தினங்களில் எவ்வாறு நான் நடந்து கொண்டேன் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கின்றன. வஇதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர் பெற்றுவிட்டால் முழு உடம்புமே சீர் பெற்றுவிடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீர்கெட்டுவிட்டால் முழு உடம்புமேயே சீர்கெட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உள்ளம் உண்மையிலேயே இந்த ரமலான் மாதம் எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தியதா அல்லது நாசமாக்கி விட்டதா என்பதை நானும் நீங்களும் அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய உள்ளத்தை நான் சிந்திக்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை பார்த்தால் ஏதோதானோ என்று ரமலான் மாதம் வரும் பொழுதே விளையாட்டுக்காக தேவையான உபகரணங்களை வாங்கி பிற அந்நிய மதத்தவர்களை தொந்தரவு பண்ணுகின்ற விதத்தில் பாதையோரங்களிலேயே விளையாட்டுகளையும் விளையாட்டு அரங்களையும் ஏற்படுத்தி கொண்டு ரமலானுடைய தினத்தில் மிகவும் முக்கியமான நேரம்தான் இரவு நேரம். அந்த இரவு நேரங்களை வீணான விளையாட்டுகளில் மியூசிக்குகளை போட்டுக்கொண்டு ஏதோ ரமலானுடைய நாளில் நோன்பு பிடித்தால் மட்டும்தான் பக்குவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சாரார் எண்ணிக்கொண்டு இரவு நேரத்தை பாவத்தில் கழிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால் வருகின்ற மாதம் தான் ஷவ்வாலுடைய மாதம். அந்த மாதத்தில் தான் நானும் நீங்களும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷவ்வாலுடைய முதலாவது பிறையை கண்டவுடன் எங்களுக்கு அல்லாஹு தாலா ஈதுல் ஃபித்ர் என்ற ஒரு பெருநாள் தினத்தை, நோன்பு பெருநாள் தினத்தை கடமையாக்கி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை கடமையாக்கியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால், யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதற்கடுத்து வருகின்ற ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்களையும் தொடர்ந்து பிடிப்பாரானால் கான கசியாமித் தஹர், அவருடைய நோன்பு அந்த 6 நாளும் பிடிக்கின்ற நோன்பு முழு வருடத்துக்கும் முழு காலத்துக்கும் பிடித்த நோன்பாக மாறிவிடுகின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த ஷவ்வால் மாதத்தில் பிடிக்கின்ற நோன்புக்கு ஒரு சிரேஷ்டத்தை, ஒரு மாபெரிய அருளை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார் 70 ஹரீஃபன், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு நோற்றால் அந்த ஒரு நாள் நோன்புக்காக அல்லாஹு தாலா கொடுக்கின்ற அவனுக்கு கூலி தெரியுமா, வெகுமதி தெரியுமா? அவனுடைய முகத்தை 70,000 வருடம் 70 வருடங்கள் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகின்றான். அந்த அளவுக்கு ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய பாதையில் பிடித்திருந்தால், அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா
மனிதனுடைய முகத்தை, மனிதனை நரகத்தை விட்டு தூரமாக்கினான் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை தந்தான். 30 தினங்கள் அல்லது 29 தினங்களை வைத்திருக்கின்றான். அதில் நாங்கள் எத்தனை பேர் முழுமையாக நோன்பை நோற்றோம்? அல்லாஹ் தஆலா உதுர் என்ற ஒரு காரணத்தை கொடுத்த சில நபர்களை தவிர எத்தனை பேர் நாங்கள் முழுமையாக நோன்பை நோற்றோம்? அந்த முழுமையான நோன்பை நோட்டிருந்தால் 30 அல்லது 29 70 வருடங்களை வைத்து நாங்கள் பெருக்கி பார்த்தால் எத்தனை வருடங்கள் எங்களுடைய முகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான் என்பதை நாங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை, நிறைய சுன்னத்தான் நோன்புகளை நாங்கள் எங்களுக்கு பிடிக்கலாம். ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல நோன்பு கடமை, சுன்னத்தான் நோன்புகள் இருக்கின்றன. திங்கள் வியாழம் போன்ற சுன்னத்தான் நோன்புகள், ஐயாமுல் பீல் என்ற மாதத்தில் வருகின்ற 13, 14, 15 என்ற ஐயாமுல் பீல் என்ற நோன்பு இருக்கின்றன. முஹர்ரமுடைய தாசுஆ, ஆஷூரா என்ற நோன்பு இருக்கின்றன. இவ்வாறு ஏராளமான சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. எங்களுடைய சமுதாயம் ஏதோ ரமலான் மாதத்துக்கு மாத்திரம் பழக்கப்பட்டவர்களாக ரமலானுடைய நோன்பையே பெரும்பாடோட வெறும் கஷ்டத்துடன் அவர்கள் நோக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு என்பது சும்மா சர்வசாதாரண ஒரு வணக்கம் அல்ல. அல்லாஹு தஆலா ஹதீஸில் குதுஸிலே குறிப்பிடும் போது அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருகின்றேன். அப்ப வேற வணக்கங்கள் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? தொழுக, ஜகாத், ஹஜ் போன்ற நிறைய உஃபரியான வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தான். ஏன் அல்லாஹு தஆலா நோன்பை மட்டும் அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிடுகின்றான். அது உள்ளம் சார்ந்த யாருக்கும் விளங்காம செய்கின்ற ஒரு அமல். தொழுகையை கூட பிறர் பார்க்கின்றார் என்பதற்காக தொழலாம். ஜகாத்தை கூட முழு உலகமும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கலாம். ஹஜ் செய்யும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் பார்க்க வேண்டும், இந்த பணக்காரர் ஹஜ் செய்கின்றாரே என்று உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜும் செய்யலாம். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் சஹருடைய நேரத்தில் நாங்கள் நியத்து வைத்தோம் என்றால் மாலை வரைக்கும் என்னையும் அல்லாஹுவையும் தவிர நான் நோம்பாளியா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. சமூகத்தில் நான் நோம்பாளியாய் போல் நடிக்கலாம், யாரும் நம்புவார்கள் நான் நோம்பாளிதான் என்று. தொழாமல் இருந்தால் இவன் தொழுகையாளியே இல்லை என்று மனிதர்கள் கருதி விடுவார்கள். அதற்காக சிலர் பள்ளிக்கு வருகின்றார்கள். உண்மையிலே நோன்பு என்பது உள்ளம் சார்ந்தது, மறைவான ஒரு இபாதத். அதைத்தான் அல்லாஹு தாலா நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருகின்றேன் என்பதை அல்லாஹு தாலா ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது மட்டுமல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நாள் எங்களை உண்மையிலே தக்குவாதாரிகளாக மாற்றிருந்தால், எங்களுடைய கோபக்காரர்களை நாங்கள் இன்னும் கோபக்காரர்களாகவே நினைத்து கொண்டிருந்தால், எங்களுக்கு கோபக்காரர்களை மன்னிக்க முடியவில்லை என்றால், எங்களுடைய நோன்பு எங்களை இன்னும் ஒழுங்காக மாற்றவில்லை என்பதுதான் நிச்சயமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய எதிரிக்காக அவருடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்க முடியாதா? அப்போது எங்களுடைய நோன்பு இன்னும் ஒழுங்காக பயன்பெறவில்லை. எங்களுடைய உறவுகளுடன் நாங்கள் சேர்ந்து நடக்க முடியாதா? அப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நோன்பில் எனக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கின்றது, நான் உண்மையிலே முத்தகீன்கள் என்ற பட்டியலில் இன்னும் வரவில்லை, இன்னும் வந்து சேரவில்லை என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை அழகான முறையில் ஒரு சிலர் கழித்தாலும் இன்னும் ஒரு கவலை என்னவென்றால், எப்பொழுது ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்பட்டதோ அன்றிலிருந்து அவர்கள் ரமதானுடைய மாதம் ஏற்படும் பொழுதே அவர்கள் பிறை காணும் முன்பதே அவர்கள் தொலைக்காட்சியை எடுத்து வைத்தவர்கள். ஷவ்வாலுடைய பிறை கண்டு தக்பீர் சொல்லுகின்ற நேரத்தில் வீடுகளில் தொலைக்காட்சியை வைத்து இறுக்கி அதை போடுகின்றார்கள். பெருநாள் தினத்தில், அந்த நல்ல தினத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வாறு சந்தோஷமாக இருக்கலாம்? அல்லாஹு தாலா போட்டிருக்கின்ற வரையறைக்குள் தான் சந்தோஷமாக இருக்கலாம். அதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய சமுதாயம் சினிமாக்களையும் இசைகளையும் போட்டு ஏதோ இதுதான் பெருநாள் தினம்தான் என்று அந்நிய மதத்தவர்களைப் போல எங்களுடைய சமுதாயமும் இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாட்டில், பலஸ்தீன் நாட்டில் தங்களுக்கு ஆடை கூட வாங்க முடியாமல் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையர்களை இழந்து கஷ்டப்படுகின்றார்கள். தாய் தந்தையர்கள் பிள்ளையை இழந்தவர்களாக கஷ்டப்படுகின்றார்கள். அல்லாஹு தாலா அவ்வாறு அவர்கள் அப்படி இருக்க, அவர்களை அவ்வாறு சோதித்துக் கொண்டிருக்க, அல்லாஹு தாலா நாங்கள் வேற மதத்து நாட்டில் இருந்தாலும் அல்லாஹு தாலா எங்களை ஒரு கண்ணியமாக வைத்திருந்தான். எத்தனை வருடங்கள் நாங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து அதற்கு பின்னால் வருகின்ற நோன்பு பெருநாளை சந்தோஷமாக அடைந்திருக்கின்றோம். ஆனால் பலஸ்தீனை எடுத்து பாருங்கள், வெறும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த பெருநாள் தினத்தையும்
கஷ்டப்பட்டு சந்தோஷமாக கழித்தார்கள். அது மட்டுமல்ல, சந்தோஷத்துக்குரிய விஷயம், அவ்வளோ பட்டினியிலும் அவ்வளோ கஷ்டத்திலும் அவ்வளோ போர் மத்தியிலும் உயிர் தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிற நேர்மையிலும் அவர்கள் நோன்பை நோட்டார்கள். சிறு பிள்ளைகளிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் நோம்பாளியா? ஆம், நாங்கள் நோம்பாளி. பருவ வயது கூட எட்டு இல்லை. அந்த சிறு பிள்ளைகள் நோம்பாளிகளாக இருக்கின்றார்கள். அழுகின்றார்களுக்கு உடுக்க ஆடை இல்லை, பசித்து எங்களுக்கு உண்ணுவதற்காக உணவு இல்லை. நாங்கள் பெருநாள் தினத்தில் எத்தனை பேர் உணவுகளை வீசினோம், தேவையில்லாமல் ஆக்கி போட்டு வீசினோம், தின்ன முடியாது, வீண் விரயம் செய்தோம். உண்மையிலே வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹு தாலா ஒரு வரையறையை மனிதனுக்கு வைத்துத்தான் இருக்கின்றான். இஸ்லாம் என்றால் ஒரு வரையறை இருக்கின்றது, நினைத்தது போல் இருக்க முடியாது. அந்த வரையறை போடுவதற்கும் அது எங்களுடைய நலவுக்காகத்தான் அல்லாஹு தாலா வரையறைகளை போட்டிருக்கின்றான். காபிர்களை ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களுக்கு இது சுவர்க்கம் என்று சொன்னார்கள். ஏன் சொல்வதற்கான காரணம், முஸ்லிம்களுக்கு நினைத்த விதத்தில் மதுபானம் அருந்த முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது போன்ற பல தடைகளை அல்லாஹு தாலா விதித்திருக்கின்றான். எது தெரியுமா? அவனுக்கு மிகவும் பொறுமதி மிக்க ஒரு விடயத்தை வழங்குவதற்காக. அதுதான் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால், அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றிருந்தால், அந்த அல்லாஹு தாலா போட்டிருக்கின்ற விலக்கல்களை நாங்கள் விலகித்தான் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா படைத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா பார்வையிடுமாறு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்குள் போனார் பார்ப்பதற்காக. சுவர்க்கத்துக்குள் போனவர் மீண்டும் சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் வந்தார். யா அல்லாஹ், இவ்வாறுதான் சுவர்க்கத்தை நீ தயார் பண்ணி வைத்திருக்கின்றாய் என்று உன்னுடைய அடியார்கள் கேள்விப்பட்டால் இதை ஒரு நாளும் அடையாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நீ சுவர்க்கத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கின்றாய் ரப்பே என்று ஆனத்துடன் வந்து சொல்கின்றார். பின்பு அல்லாஹு தாலா மீண்டும் போய் சுவர்க்கத்தை போய் பார்த்துவிட்டு வாரும் ஜிப்ரீல் என்று அல்லாஹு தாலா ஜிப்ரீலுக்கு ஏவுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவரும் மீண்டும் இரண்டாவது முறையாகவும் சுவர்க்கத்தை போய் பார்க்கின்றார். மீண்டும் மகிழ்ச்சியுடன் வந்தவர் கண்ணீர் மல்கியவராக அழுது அழுது வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா அல்லாஹ், இப்ப போட்டிருக்கின்ற தடைகள் உன்னுடைய சமுதாயம் சுவர்க்கத்தையே வந்து அடையாதோ என்று நான் பயப்படுகின்றேன் யா அல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணால் கண்ணீர் வழுக வடித்து அழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போல் நரகத்தை பார்க்க சொன்னார்கள். அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை போய் பார்த்தார்கள். நரகத்துடைய கடுமையான வெப்பம், உஷ்ணம், கடுமையான கொடுமைகள் எல்லாம் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்விடத்து வந்து சொன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் நீ உனக்கு மாற்றம் செய்பவர்களுக்கு இதைத்தான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய் என்று தெரிந்திருந்தால் உண்மையிலே இதை ஒருபொழுதும் நெருங்க கூட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ்விடத்தில் வந்து கூற அல்லாஹு தாலா மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார், இப்பொழுது நீ போய் நரகத்தை பார் என்று அந்த கட்டளைக்கு இணங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் நரகத்துக்கு செல்கின்றார். நரகத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வருகின்றார். கண்ணீர் வடிந்தவர்களாக வருகின்றார்கள். என்னவென்று கேட்டால் சொன்னார்கள், யா அல்லாஹ், இப்பொழுது போட்டிருக்கிற நரகத்துடைய பாதை மிகவும் இலேசானது. உன்னுடைய அடியார்கள் யாரும் இதிலிருந்து தப்ப முடியாதோ என்று நான் நினைத்து பயப்படுகின்றேன் யா அல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கம் வெறுக்கத்தக்க விடயங்களால் சூழப்பட்டுள்ளது, நரகம் இச்சைகளின் பக்கமாகவும் விரும்பத்தக்க விடயங்களாலும் தான் சூழப்பட்டுள்ளது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் கரடு முரடான பாதை, நரகத்துக்கு போக வேண்டும் என்றால் இலேசான சொஃப்டான பாதை. எங்களுடைய பாதை எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தினமன்று வந்தால் ஆண்கள் பெண்கள் ஒன்று கூடி அவர்கள் விளையாட்டு அரங்கள் ஸ்போர்ட் மீட் என்று வைத்து அதில் ஆண் பெண் கலந்து இருக்கின்றார்கள். அதை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. பள்ளியில் பாங்கோஷை கேட்கின்றது, அங்கே பாட்டை போட்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கு போவதற்கு ஒருவரும் இல்லை. பள்ளிக்கு போருங்கள் என்று சொல்லுகின்றவரும் அந்த இசை போடுகின்ற இடத்தில் இருப்பார். அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு அரங்கள் வைப்பது என்ற பெயரில் பல மோசமான நெருக்கடிகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமுடைய கட்டளைகளை மீறுவதை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த ரமலானுடைய தினத்தில் ஏகமான சதக்காக்களை செய்தோம். உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயம்தான். நிறைய சதக்காக்களை செய்தோம். எங்களுடைய சமுதாயம் ஏதோ இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய மாதத்தில் சதக்கா செய்து நிறுத்திவிடுவதை நாங்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதங்கள் வந்தால் ஏழைகள் சந்தோஷப்படுகின்றார்கள். எங்களுக்கு உணவுவதற்காக உணவு கிடைக்கப் போகின்றது, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, பெருநாள் தினத்துக்காக ஆடைகள் வாங்குவதற்காக எங்களுக்கு பணங்கள் கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் அந்த ஏழைகள் சந்தோஷப்படுகின்றார்கள்? எங்களுடைய உம்மத்து, எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் சதக்கா என்ற அந்த நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய உம்மத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு இருக்கக்கூடாது. ரமதானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல அவர்கள் பசித்து தின்ன வேண்டும், ஏனைய தினங்களிலும் அவர்கள் பட்டினியால் வாடக்கூடாது. உணவு உண்ண வேண்டும், அவர்களுக்காக செலவழிக்க வேண்டும். தனவந்தர்களாக இருக்கின்ற நாங்கள் தனவந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உங்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதை நீங்கள் சதக்கா செய்து நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால் ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இச்சப்பழத்தை பித்து அதில் ஒரு நாரையாவது குடுத்து நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும். நாளை மறுமையில் நாங்கள் எங்களுடைய வலதுபுறத்தை பார்ப்போம், நாங்கள் செய்த அமல்கள் தான் இருக்கும். நாங்கள் இடதுபுறத்தை பார்ப்போம், இடதுபுறத்தில் நாங்கள் செய்த தீமைகள் இருக்கும். முன்னால் பார்ப்போம், எங்களுடைய முகத்துக்கு முன்னால் நரகம் கொந்தளித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பார்கள் யாரும் கிடையாது, நானும் அல்லாஹும் மாத்திரம்தான் பேசுவேன். அந்த நிலைமையில் உங்களை காப்பாற்றுவது இருக்கின்ற ஒரு விடயம் என்றால் அது சதக்கா தான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக சதக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயில் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், ஃபயகூல் ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு சற்று நேரம் அவகாசம் தருவாயாக, என்னுடைய டேனை கொஞ்சம் பிற்போடுவாயாக. எதற்காக தெரியுமா? தொழுவதற்காகவா? ஜக்காத் செய்வதற்காகவா? ஹஜ் செய்வதற்காகவா? இல்லை. கேட்பான், யா அல்லாஹ் சதக்கா செய்து நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் மீண்டு வருகின்றேன் யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாயா அல்லாஹ். அந்த மரண தருவாயிலும் அவனுக்கு வருகின்ற ஜாபகம் வருகின்ற ஒரு இபாதத் என்றால் சதக்கா தான். எங்களிடத்தில் 1000 ரூபாய் இருந்தால் 500 ரூபாவை சதக்கா செய்ய வேண்டும், 100 ரூபாவாக இருந்தால் 50 ரூபாவை சதக்கா செய்ய வேண்டும். எங்களுடைய தேவையை நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த அளவுக்கு சதக்காவை வலியுறுத்துகின்றது இந்த இஸ்லாம். நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் ஏதோ அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹு தாலா நரகத்தை மூடியிருக்கின்றான் என்ற விதத்தால் மாத்திரம்தானா நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும்? நரகத்தை மூடினதால் நாங்கள் நன்மை செய்கின்றோம், நரகத்தை திறந்து வைத்திருக்கின்ற பாவம் தானா செய்ய வேண்டும்? அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலைமையில் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானுடைய மாதம் முடிவடையும் பொழுது சில எளியவர்கள் துக்கப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அவரிடத்தில் போய் கேளுங்கள், ரமதான் முடிவதற்காக, நோன்பு முடிந்ததற்காகவா நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் என்று நீங்கள் அந்த எளியவர்களை அணுகி கேளுங்கள். இல்லை என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மீண்டும் பட்டினி வருகின்றது என்று எளியவர்கள் கூறுகின்ற அந்த கதறல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஏன் சதக்காக்கள் தடை செய்யப்பட்டு விட்டது, சதக்காக்கள் மீண்டும் வராதா என்று ஏங்குகின்ற எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சதக்காவை நாங்கள் குடியளவு கொடுத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், இந்த சதக்காவை கொடுத்து விட்டு அந்த சதக்காவை வணங்கியவர் அவருடைய உள்ள நோகின்ற விதத்தில், எனக்கு நீ இவ்வாறு செய்யவிட்டால் உனக்கு நான் சதக்கா இப்படி செஞ்சேனே என்று சொல்லி காட்டுகின்றவர்கள். அல்லாஹு தாலா இவ்வாறு சதக்காவை செஞ்சிட்டு சொல்லி காட்டவர்களை பார்த்து அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்கின்றான், லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் அந்த சதக்கா வழங்கப்பட்டவருடைய உள்ள நோகின்ற விதத்தில் சொல்லி அந்த சதக்காவை இல்லாமலாக்கி விட வேண்டாம். ஒருவருக்காக நான் சதக்கா செய்து அவருடைய கடைக்கு நான் சென்றால் அவர் எங்களுக்கு விலையை குறைத்து தரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நான் அவருக்கு சதக்கா செய்திருக்கின்றேன், அவ்வாறு சொல்கின்றேன், உனக்கு சதக்கா தந்தேன் நானே, அதை வச்சு கொஞ்சம் குறைச்சி போடுறதுக்கு கேளவான்னு கேட்டால் உங்களுடைய சதக்கா வீணாகி விட்டது. அதற்குரிய எந்த ஒரு பிரதிபலனையும் நாளை மறுமையில் பார்க்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இபாதத் சதக்கா. அது ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் கடமையாக்கப்பட்டது அல்ல, நாங்கள் ஏனைய தினங்களிலும்
ஏனைய மாதங்களிலும் ஏனைய தினங்கள் எல்லா நேரங்களிலும் அதை சதக்காவை வணங்குவதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் முடிவடைந்தாலும் நாங்கள் நல்ல அறங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்கா என்பது மிகவும் ஒரு முக்கியமான இபாதத் என்பதை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஷைத்தான் என்றவன் அதை கொடுப்பதற்கு மிகவுமே கஷ்டப்படுத்துவான். எவ்வளோ என்றாலும் நாங்கள் சம்பாதித்த பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஷைத்தான் தருகின்ற ஒரு கஷ்டம் இருக்கின்றது. உண்மையிலே அது மனதுடன் போராட வேண்டிய ஒரு மாபெரிய ஒரு ஜிஹாதாக இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று ரமதானுடைய மாதத்தில் ஏதோ கதைக்காத உறவினர்களுடன் எங்களுடைய சகோதரர்கள் கொஞ்சம் கோல் எடுத்து பேசியிருப்பார்கள். ஏதோ ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அதே போல் பெருநாள் தினத்தில் மாத்திரம் போய் அவரை கொஞ்சம் பார்த்து சுகம் விசாரித்து சலாம் செஞ்சு முஆனகா செய்து விட்டு வருவார்கள். அதற்கு பின்னால் அந்த உறவினர்களை திரும்பி பார்ப்பதும் கிடையாது. இந்த உறவு என்பது அல்லாஹுடைய அரிசில் கொழுகப்பட்டுள்ளது. அர் ரஹிமு முஅல்லகத்தும் பில் அரிஷ். இந்த உறவு என்பது அல்லாஹுடைய அரசில் சிம்மாசனத்தில் கொழுகப்பட்டுள்ளது, கொழுகி இருக்கின்றது. நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்து சொல்லும், மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை யா அல்லாஹ் நீ சேர்ந்துக்கோ. ஒமன் கத்தஅனி கத்தஅஹுல்லா, யா அல்லாஹ் யார் என்னை துண்டித்தானோ அவனை அல்லாஹும் துண்டிக்கட்டும் என்று அந்த ரஹீம் என்ற அந்த குடும்ப உறவு நாளை மறுமையில் பேசும். அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் படைத்து விட்டு அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தான். அந்த நேரத்தில் உறவு என்பது கேட்டது, யா அல்லாஹ் நீ எனக்கு எதை தந்திருக்கின்றாய்? அல்லாஹு தாலா சொன்னான், உறவே நான் உனக்கு தந்திக்கின்ற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடப்பார்களோ அவர்களுடன் நான் சேர்ந்து நடப்பேன். எவரெல்லாம் உன்னை துண்டிப்பார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பேன். உனக்கு இது போதாதா என்று கேட்க அந்த உறவு சொன்னது, யா அல்லாஹ் இதற்கு மேலால் எனக்கு என்ன வேண்டும்? என்னை சேர்ந்தால் தானா நீ சேர்த்து கொள்வாய், என்னை துண்டித்தால் நீ துண்டிக்கின்றான் என்றால் எனக்கு இதுதான் யா அல்லாஹ் மிகவும் முக்கியமானது என்று அந்த உறவு பேசிக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த உறவு என்பது ஆக முக்கியமானது. சிறு பிரச்சனைகள், கல்யாணத்துக்கு செல்லாத பிரச்சனைகள், கோபப்பெற்றால் சொல்லிவிடுவோம், உன்னுடைய மரணத்துக்கு கூட நாங்கள் வரமாட்டோம். உண்மையிலேயே சில நபர்கள் இருக்கின்றார்கள், தன்னுடைய சொந்த சகோதரன் சொந்த சகோதரிகள் மரணித்து கூட மரணத்துக்கு போகாதவர்கள். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த அளவுக்கு பிடிவாதம், மன்னிக்க தெரியாத உள்ளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க பழகி தந்த இந்த இஸ்லாம் சமுதாயத்தில் எங்களுக்கு மன்னிக்க தெரியாவிட்டால், விட்டு கொடுக்க தெரியாவிட்டால், நாங்கள் ஒரு முஸ்லீம் சமுதாயம் ஆண்டு நாங்கள் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற மக்களை பார்த்து, எங்களுடைய உறவினர்களை பார்த்து கெட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்பது. சஹாபாக்கள் துவா கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் குறிப்பிடும் போது எவ்வாறு தெரியுமா சொல்கின்றான்? யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தையும் எங்களுக்கு முன்னால் ஈமானுடன் மரணித்த எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களையும் முஃமின்களையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்துக்கு போட்டு விடாதே யா அல்லாஹ் என்று சஹாபாக்கள் துவா கேட்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அளவுக்கு நாங்கள் மாறி இருக்கின்றோமா? எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்காக நாங்கள் பிரார்த்தித்தோமா? நாங்கள் சோதிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்காக, உறவுக்காக நாங்கள் பிரார்த்தித்தோமா? உறவினர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், ஊர் முழுக்க செலவழிக்கின்றார்கள். உறவு கஷ்டப்பட்டு கொண்டு தின்வதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு பானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பத்தை பார்க்காமல் ஊர் முழுக்க நான் பேரெடுக்க வேண்டும் என்பதற்காக சில பேர் சதக்காக்களை தாலி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தால் தன்னுடைய குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் கையேந்துகின்றவர்கள் நிறைய பேர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவு என்பது, உறவை நாங்கள் மதித்து சேர்ந்து நடக்க நாங்கள் கட்டாயமாக பழகிக்கொள்ள வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் ஷைத்தான் ஏற்படுத்துவான். சிறு சிறு பிரச்சனைகள் பிள்ளை சண்டையால் வரலாம், மனைவியால் வரலாம், கணவனால வரலாம், சொத்துக்களால் வரலாம். இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது உண்மையிலே ஒரு முஃமின் என்ன தெரியுமா சிந்திப்பான்? இது ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற விடயம் என்பதை அவன் உணர்ந்து அதிலிருந்து விலக பார்ப்பான். உண்மையிலே நாங்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டால் ஷைத்தானுடைய வலைக்கு நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் எவ்வாறு குர்ஆனை திலாவத் செய்தோமோ, குர்ஆனை ஓதினோமோ, அந்த மாதிரியே நாங்கள் இப்பொழுதும் குர்ஆனை ஓத வேண்டும். சிலர் இருக்கின்றார்கள், நாங்கள் ரமதானில் 30 குர்ஆன்களை முடித்தோம், 60 குர்ஆன்களை முடித்தோம், 5 குர்ஆன்களை முடித்தோம் என்று பெருமையாக பேசுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் குர்ஆனை ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் அவர்கள் ஓதுபவர்களாக இருப்பார்கள். அவருடைய வரலாறு எடுத்து பார்த்த குர்ஆனை அன்று ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டால் போதும், குர்ஆனை வைப்பார். அடுத்த வருடம் ரமதானுக்காகத்தான் அதனுடைய பட்டிருக்கின்ற தூசியை தட்டி குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற ஒரு சமுதாயம் எங்களுடைய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய அவர்களே, வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கெல்லாம் ஒரு குர்ஆனை ஓதிப்பாருங்கள், உண்மையிலே மன நிம்மதி, மன ஆறுதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்று பள்ளிகளில் நடக்கின்ற நல்லறங்கள், தஅவா பிரசங்கங்களில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏதோ ரமதானில் நாங்கள் நிறைய பேர்கள் எல்லா பள்ளிகளிலும் போய் பார்த்தால் பள்ளிகளில் பயான்கள் வைத்திருக்கின்றன, அங்கே நிறைய முஸ்லிம்கள் கூடியிருந்தார்கள். இப்பொழுது வைத்தால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் யாரும் இருக்க மாட்டார்கள் பள்ளியில். ஏன்? ரமதானில் மாத்திரம்தான் எதுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை கொடுத்தோமோ அதையெல்லாம் இழந்து மீண்டும் நாங்கள் பழைய நிலைமைக்கு மாறுகின்றோம் என்றால் இந்த நோன்பு எங்களை மாற்றவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி. அது மாத்திரமல்ல, ரமதானுடைய சில காரணங்களுக்காக, அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அந்த காரணங்களுக்காக நாங்கள் நோன்பை விட்டிருந்தால் வருகின்ற வருடம் நோன்பு வருவதற்கு முன்னால் அந்த நோன்புகளை நாங்கள் கட்டாயமாக கலா செய்வதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த நோன்புகளை நாங்கள் கட்டாயமாக கலா செய்ய வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, கட்டாயமாக நோன்பு அல்லாத காலங்களிலும் சதக்காக்கள், உறவுகளோடு சேர்ந்து நடப்பது, குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதுவது போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு ஏகவல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்காக யா அல்லாஹ் ஒரு விடுவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன்கள், சிறுவர்கள், பெண்கள் என்று, வயோதிபர்கள், இளைஞர்கள் என்றாம் வீணாக எதுவும் தப்பு செய்யாமல் தன்னுடைய சொந்த பூமியை உரிமையை கேட்டதற்காக கொலை செய்யப்படுகின்றார்களே அல்லாஹ், கலிமாவை சொன்னதற்காக கொலை செய்யப்படுகின்றார்களே அல்லாஹ், அவர்களை சுஹதாக்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்ந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவருக்கு நிம்மதியான விடுவை கொடுத்து, நிம்மதியான சூழலை கொடுத்து, நிம்மதியாக இருப்பதற்காக ஒரு வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. உஸ்தாத்மார், ஆசிரியமாருடைய எல்லா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.